ஹலோ வணக்கம். வைஃபை ஆன் செய்ததுமே திமுக அரசின் 3 ஆண்டுகள் நிறைந்து 4ஆம் ஆண்டு தொடங்குவது பற்றி செய்திகள் இன்பாக்ஸில் விழுந்துள்ளன. அவற்றை பார்த்து கொண்டே வாட்ஸ்அப் தனது மெசேஜை டைப் செய்ய தொடங்கியது. 2021 மே 7ஆம் தேதி முதல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று கூறி முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகள் ஆகிய 4ஆம் ஆண்டிலே மே 7ஆம் தேதி அடியெடுத்து வைக்கிறார் ஸ்டாலின். இந்த நிலையில் ஜூன் 4ஆம் தேதி வரை தேர்தல் நடத்தி விதிமுறைகள் அமலில் இருந்ததால் அரசின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா பெரிய கொண்டாட்டங்கள் இன்றி விளம்பரங்கள் கூட ஏதுமின்றி நடந்திருக்கிறது. திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள், பல்வேறு அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மே 7ஆம் தேதி வரை முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். சுவாரஸ்யம் என்னவென்றால், சில அமைச்சர்கள் அரசின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா என்பதை கூட மறந்து ஓய்வில் இருந்தனர். மே 7ஆம் தேதி தன்னை சந்தித்த அமைச்சர்கள் நிர்வாகிகளிடம் இந்தியா கூட்டணி பிற மாநிலங்களில் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று தனக்கு வந்த ரிப்போர்ட்களின் அடிப்படையில் ஸ்டாலின் உற்சாகமாக தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முடிவுகள் மோடி 200 சீட்டை தாண்ட மாட்டார் என்றும் ஸ்டாலின் தன்னை சந்தித்தவர்களிடம் மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஆளுநர் RN ரவியும் தனக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்கள் மற்றும் சில முக்கிய புள்ளிகளிடம் கடந்த சில நாட்களாகவே ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆளுநர் தன்னை சந்தித்தவர்களிடம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஏற்கனவே கிடைத்த அளவு சீட்டுகள் கிடைக்காது என்று தகவல்கள் வருகின்றனர். ஒருவேளை சீட்டுகள் எண்ணிக்கை குறைந்தாலும் மீண்டும் மோடிதான் பிரதமராக வருவார் என்றும் கூறியுள்ளனர்.